இந்த சிறுதானிய லட்டு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷத்தில பண்ணிரலாம். ஹெல்தியாவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இன்னைக்கு வெள்ள சோள மாவுல லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோள மாவு பார்த்தீங்கன்னா, 1 கப் எடுத்துருக்கிறேன். லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு, ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்தீங்கன்னா, நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும். வாசனை வரையுமே இத தனியா எடுத்து வச்சுருங்க. இப்ப இதே கடாயில 1 கப் நிலக்கடலை பருப்பு சேர்த்தும், அது நல்லா பொன்னிறமா வறுத்து ரெடி ஆகையுமே தனியா எடுத்து வச்சுருங்க. இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிட்டு, இதே கடாயில 1/4 கப் தேங்காய் சேர்க்கிறேன். தேங்காவோட ஈரப்பதம் மட்டும் மாறுனா போதும், கலர் மாற வேண்டாம். இப்போ இது எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல 1 கப் வெல்லம், வறுத்து வச்சிருக்க சோள மாவு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடிச்சதுக்கு அப்புறமா நிலக்கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியே உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உருண்டை நல்லா வரும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க இப்படியே பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட்டா வேணா ஒரு 1/4 கப் நெய்யை சுட வச்சு சேர்த்து நல்லா கலந்துட்டு பிடிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். விருப்பமான சைஸில் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க இனிப்பு விருப்பமாக சாப்பிடுவாங்கன்னா ஹெல்த்தியாக இந்த சிறுதானியத்தில் பண்ண லட்டு செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.